அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்சி ஆவலுடன் போவோம் வாரீர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஆண்டவரே வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இனியதங்களே வணக்கம். இன்றைய நாளிலே சிறப்பாக அன்னை மரியாளை பற்றி ஆண்டவரே, இன்றைய கால இளைஞர்களும் அன்னை மரியாளும், அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய அனுபவம்? ஒரு இளைஞன் என்று சொல்லும் பொழுது இயேசு இளைஞனாக இருந்தார். லூகாஸ் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 52வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அவர்களோடு நசரேத்துக்கு சென்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இதை விட ஒரு கத்தோலிக்க அல்லது கத்தோலிக்க அல்லாத மற்ற கிறிஸ்துவ இளைஞர்களுக்கு வேறு ஒரு படிப்பினை நாம் முன்மாதிரியாக காட்ட முடியுமா? தேவையில்லை. அவர் அவர்களோடு நசரேத்துக்கு சென்று, அவர் யார்? ஒரு இளைஞன், 12 வயசு பையன். 30 வயசு வரைக்கும் நமக்கு நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நசரேத்தூரில் தான் இருந்தார், வேறு எங்கும் போகவில்லை. 12லேருந்து 30 வயசுல என்ன, அது ஒரு 18 ஆண்டுகள் ஒரு இளைஞன் தன்னுடைய தாயோடும் தந்தையோடும் நசரேத்தூரில் இருந்தார். என்ன சும்மா உட்காந்து 3 வேளை சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்தோன்னு தான் சொல்ல முடியுமா? வேலைக்கு போயிருப்பார், பள்ளிக்கூடங்களுக்கு சென்றிருப்பார், நூலகங்களுக்கு சென்றிருப்பார், அறிஞர்களோடு சென்றிருப்பார், அவர்களோடு விவாதம் செய்திருப்பார், அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வந்திருப்பார். தன்னுடைய தந்தையினுடைய தொழிலாகிய அந்த தச்சு வேலையிலே அவர் நிச்சயமாக அந்த வேலையெல்லாம் கற்றுக்கொண்டு வந்திருப்பார்.
அவர் இளைஞர்களுக்கெல்லாம் முன்மாதிரியான ஒரு இளைஞராக இயேசுவை சொல்ல வேண்டும் என்றால் யாரும் இல்லை என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவே அவர் இந்த 18 ஆண்டுகளை எவ்வாறு தன்னுடைய பெற்றோர்களோடு அவர் கழித்தார் என்பதற்கு பதிலாக எத்தனையோ விஷயங்களை அவர் கற்றுக்கொண்டார், படித்தார், பார்த்தார், பார்த்து கற்றுக்கொண்டார், ஜெபித்து கற்றுக்கொண்டார். தன்னுடைய தந்தையோடு அவர் எப்பொழுதும் நெருங்கிய முறையிலே இருந்தார். விண்ணகத்தந்தை, மண்ணகத்தந்தை சூசை இவர்களோடு அவர் ஒன்றாக ரெண்டரை கலந்ததுனாலே அந்த இளைஞனுடைய ஒரு வாழ்க்கை தன்னுடைய தாயாகிய கன்னிமரியாளோடும் வளர்ப்பு தந்தையாகிய சூசையோடும் அவர் சுற்றுப்புற சூழலில் இருந்த கற்றறிந்தவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து அனுபவித்த ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. ஆகவே இது இது எல்லோருக்கும் பெரிய உதாரணம். இக்கால இளைஞர்களுக்கு அக்கால இளைஞர்களுக்கே அவரை நன்றாக பிடித்திருந்தது. அவர் இளைஞரோடு அவர் இருந்தார் என்பதற்கெல்லாம் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையிலே இயேசு இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தார், இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். அருமையான விளக்கத்திற்கு நன்றி ஆண்டவரே. இனி இதயங்களே நன்றி, மீண்டும் சந்திப்போம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே,
மாட்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, தங்கமய கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பிழையே, விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே, துயருருவோர்க்கு ஆறுதலே, கிறிஸ்தவரின் துணையே, வானதூதரின் அரசியே, முதுபெரும் தந்தையரின் அரசியே, இறைவாக்கினரின் அரசியே, திருத்தூதரின் அரசியே, மறைசாட்சியரின் அரசியே, இறையடியாரின் அரசியே, கண்ணியரின் அரசியே, அனைத்து புனிதர்களின் அரசியே, அமலோற்பவ அரசியே, விண்ணை படைந்த அரசியே, திரு ஜெபமாலையின் அரசியே, குடும்பத்தின் அரசியே, அமைதியின் அரசியே, இந்திய நாட்டின் அரசியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது செல்வன் ரோஹன் அவர்கள். வாங்க சந்திக்கலாம். ரோஹன் வணக்கம். வணக்கம். என்ன பண்றீங்க ரோஹன்? எம்சிஏ ஃபைனல் இயர் படிச்சுட்டு காலேஜ். உங்க நல்லா போயிட்டு இருக்க நல்லா படிப்பு? போயிட்டு இருக்கு. இது மரியன்னையின் மாதம், உங்களுக்கு தெரியும். இந்த மாதத்துல நீங்க செய்யற பக்தி முயற்சி என்ன? ரோசரி சொல்றது, டெய்லி பைபிள் படிக்கிறது, அண்ட் 2 days once 3 days once ரோசரி சொல்றது, ஃபேமிலியாக உட்காந்து. ஓகே, நல்லது. மரியன்னை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது அடைக்கலம், அரவணைப்பு. அவங்க கிட்ட கேட்டா அவங்களுடைய பரிந்து பேசுதலால கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்பிக்கை நடந்தும் இருக்குது, நடந்து கொண்டும் வருது. உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது அது போல ஜெபம் செஞ்சது உண்டா, வேண்டுதல் வச்சது உண்டா? இருக்கு. சொல்லுங்களேன். ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் சின்னதாக 2 லீக்கேஜஸ் இருந்துச்சு. பட் டாக்டர்ஸ் அப்போ என்ன சொன்னாங்க, வளர வளர உங்களுக்கு சரியாயிடும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்கேஸ் எதனா சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் லாஸ்ட் ஒரு 6 months முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டும்போது போய் செக் பண்ணும்போது உங்களுக்கு லீக்கேஜஸ் இருக்குது,
நீங்கள் கன்ஃபார்ம் சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது என்னென்னா ஒரு பெரிய சர்ஜரி மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ரெகுலராக ப்ரேயர் பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஸ்டண்ட் மாதிரி ஒன்று வைக்க சொன்னாங்க. அப்படி வைக்கும் போது உங்களுக்கு மேஜராக அந்த ஒரு ஸ்டண்ட்லேயே சரியாக சான்சஸ் இருக்குது. பட் இன்கேஸ் சரியாகலாம் நீ கண்டிப்பாக பெரிய சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 3 months 4 months கேப் இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் போகும்போது சின்னதாக ஸ்டண்ட்லேயே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அதனால் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஓகே, மரியன்னைக்கு நன்றி சொல்லுவோம். சரி, மதர் மேரியிடம் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயம் எதாக இருக்குதா? ஆக்சுவலாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு ஒருத்தன் கஷ்டம்னு சொன்னால் நம்ம வந்து அதை கேட்டு அவங்களுக்கான அட்லீஸ்ட் எதுவும் சொல்லலாம், அட்லீஸ்ட் ஆறுதலாவது சொல்லணும். நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா அது போல்? சரி, உங்களை போன்ற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பக்தி பற்றி, ஆன்மீகம் பற்றி ஏதாவது செய்தி இருக்கிறதா? ஆக்சுவலாக ஒரு சில பேர் என்னென்னா சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. சில பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு வெளியவே ரெண்டு உள்ளே போக மாட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேயே இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி முன்னாடி வந்து ப்ரேயர் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய என்னென்னவோ பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னும் போது இது பண்ணுறதுல தப்பு இல்லை. ஓகே, ஒவ்வொரு இளைஞரும் வந்து முன்னாடி வரணும், சர்ச்சுக்கு வெளியே நிற்காம உள்ளே வந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு செய்தி அது. உங்களது படிப்பு சிறக்க, பணிவாழ்வு சிறக்க, முன்னேற்றம் அடைய, உங்களது உடல்நிலை மென்மேலும் முன்னேற, நலமோடு வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். வணக்கம். இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது செல்வன் ரோகன் அவர்கள். தம்பியின் வாழ்க்கை அனுபவங்கள், பக்தி முயற்சிகள் நமது வாழ்க்கையிலும் மிகுந்த ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன். இனிய இதயங்களை, மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது வாழ்க்கையின் அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. பாடும் வங்க கடலோரம் சொந்தம் என்று வந்த தாயே, என் பந்தம் என்று உன்னைத்தான் நம்பினேன். சிந்து பாடும் வங்க கடலோரம் சொந்தம் என்று வந்த தாயே, என் பந்தம் என்று உன்னைத்தான் நம்பினேன். சிந்து பாடும் வங்க கடலோரம் சொந்தம் என்று வந்த தாயே, என் பந்தம் என்று உன்னைத்தான் நம்பினேன். சிந்து
வங்கக்கடலோரம் சொந்தம் என்று வந்த தாயே, என் பந்தம் என்று உன்னைத்தான் நம்பினேன். சிந்து பாடும் வங்கக்கடலோரம் சொந்தம் என்று வந்த தாயே, என் பந்தம் என்று உன்னைத்தான் நம்பினேன். சிந்து பாடும். ஏற்றத்தாழ்வு அகற்றி சமத்துவம் காண முயலுவோம். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்தார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தினார். இதுவே அன்னை மரியாவின் சமத்துவ பாடல். இறைவனின் பார்வையில் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லை. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற போது அந்த உறவின் அதிகார போட்டி இருக்கவில்லை, அன்பே இருந்தது. நம்மை சுற்றியுள்ள ஏற்றத்தாழ்வு மற்றும் பிரிவினைகளை கடந்து மனித நேயத்தை போற்ற வேண்டும். சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்களையும் விளிம்பு நிலை மக்களையும் மரியாதையுடன் நடத்துவதே நாம் அன்னைக்கு செய்யும் வணக்கமாகும். பிரிவினை சுவர்களை தகர்த்து சமத்துவ சமுதாயம் படைக்க அன்னையிடம் உருக்கமாக மன்றாடுவோமாக. ஆமென்.